இலக்கணத்தில் சொல் என்றாலும் மொழி என்றாலும் கிளவி என்றாலும் பதம் என்றாலும் ஒரே பொருளை தரக்கூடியவையாக வருகின்றன. ஆனால் இந்த சொற்களை எல்லாம் அந்த இடத்தில் மட்டுமே பயன்படுத்துவர். உதாரணத்திற்கு, சொல் என்பதை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று சொல்லும் பொழுது சொல் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். மொழி என்ற சொல்லை ஒரு பொருட்பன்மொழி என்று சொல்லும் போது பயன்படுத்துவார்கள். கிளவி என்ற சொல்லை இரட்டை கிளவி என்று சொல்லும் பொழுது பயன்படுத்துவார்கள். பதம் என்ற சொல்லை பகாப்பதம், பகுபதம் என்று சொல்லும் பொழுது பயன்படுத்துவார்கள். எந்த சொல்லை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழிலே ஒரு வரன்முறை இருக்கின்றது. ஒரே பொருளை தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த சொல்லை இந்த இடத்தில்தான் பயன்படுத்த வேண்டும் என்று வரையறுத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக, அம்மா என்று சொன்னால் அதற்கு எதிர்ச்சொல்லாக அப்பா என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய தந்தை என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று தாய் என்று சொன்னால் அந்த இடத்தில் தந்தை என்ற எதிர்ச்சொல்லைத்தான் பயன்படுத்துகிறோம். கணவன் என்று சொன்னால் அந்த இடத்தில் மனைவி என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பொண்டாட்டி என்ற சொல்லை பயன்படுத்துவது இல்லை. எனவே எந்த சொல்லை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று வரையறுத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள். இனி சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் தொடர்ந்தோ வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். ஆ என்பது எழுத்தை குறிக்காமல் பசு என்னும் பொருளை குறிக்கும் போது சொல்லாகும். இவ்வாறு ஓர் எழுத்து தனித்து வந்து பொருளை தருவது ஓரெழுத்து ஒரு மொழி எனப்படும். பாடம், இதில் பா, ட, இம் என்னும் எழுத்துகள் உள்ளன. இங்ஙனம் பல எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருளை குறிக்கும் போது இதனை எழுத்து தொடர்மொழி என்று கூறுவர். ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கட்டும் அல்லது எழுத்து தொடர்மொழியாக இருக்கட்டும், பொருள் தந்தால்தான் அதை சொல் என்று சொல்லுவோம். பொருள் தரவில்லை என்றால் அதை சொல் என்று சொல்வது கிடையாது. சொல்லின் வகைகள். சொற்களை பொதுவாக இலக்கண வகையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகையாக பிரிப்பர். சொற்களை இலக்கியத்திற்கு பயன்படும் வகையில் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என 4 வகையாக பிரிப்பர். இனி பெயர் சொல்லை பற்றி காண்போம். ஆடு, பறவை, கோயில் இச்சொற்கள் சிலவற்றின் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் எனப்படும். இஃது 6 வகைப்படும். அவற்றுள் 1 பொருட்பெயர். முருகன், யானை, நாற்காலி இச்சொற்கள் பொருள்களின், அதாவது உயிர் உள்ள பொருளாக இருக்கலாம், உயிர் அற்ற பொருளாக இருக்கலாம். இவ்வாறு பொருள்களின் பெயரை குறிப்பதால் பொருட்பெயர் எனப்படும். 2வது இடப்பெயர். பள்ளி, வீடு, வீதி இச்சொற்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களின் பெயரை குறிப்பதால் இடப்பெயர் எனப்படும். 3வது காலப்பெயர். நாள், மாதம், ஆண்டு இச்சொற்கள் காலத்தின் பெயரை குறிப்பதால் காலப்பெயர் எனப்படும். காலங்கள் குறுகிய காலமாகவும் இருக்கலாம், நீண்ட நெடிய காலமாகவும் இருக்கலாம். வினாடி என்பது ஒரு சொடக்கு விடுகின்ற நேரம். எனவே வினாடி என்பதை கூட காலப்பெயரிலே அடக்க வேண்டும். அதே போன்று கார்காலம் என்றால் மழைக்காலம். அது ஏறத்தாழ 3 மாதம்